குரு வணக்கம். குரு வாழ்க. குருவே சரணம். ஓம் சக்தி ஓம். இப்போது நாம் பார்க்க இருப்பது, பசுவிற்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்கிறார்கள் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அகத்திக்கீரையை பசுவிற்கு வாங்கி கொடுப்பதை நிறைய பார்த்திருப்போம். இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? எதற்காக மக்கள் அவ்வாறு செய்கிறார்கள்? அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பசுக்களுக்கு பழங்களும் கீரைகளும் பொதுவாகவே கொடுப்பது நல்லதாகும். மேலும் பசு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் பசுவிற்கு உணவு தானமாக வழங்கப்படுவது அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. பசுவிற்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்கும்போது வீட்டில் நீண்ட நாளாக தடைப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து விசேஷங்களும் விரைவில் நடைபெறும். நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷமே சரியாகும் இந்த பசுவிற்கு அகத்திக்கீரையை கொடுக்கும்போது என்று சொல்லப்படுகிறது. நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் விட்ட பாவம் கூட பசுவிற்கு 16 அகத்திக்கீரையை கொடுக்கும்போது நீங்குமாம். பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்தால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்ததற்கான பலன்கள் கிடைக்கிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது. பசுவை பூஜிப்பது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பசுவிற்கு புல் கொடுத்தாலோ அல்லது கழுத்தில் தடவி கொடுத்தாலோ கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. பசு நடக்கும்போது ஏற்படும் புழுதி நம் மீது படுவது கூட புண்ணியமாக கருதப்படுகிறது. பசுவின் கால்பட்ட மண்ணைத்தான் தசரத சக்கரவர்த்தி, ரகு சக்கரவர்த்தி பூசிக்கொண்டார்களாம். பசு அம்மா என்று அழைப்பது அந்த இடத்தில் மங்கள ஒளியை உருவாக்குகிறதாம். பசு இருக்கும் இடத்திற்கு பக்கத்திலிருந்து செய்யப்படும் பூஜையால் அதிக பலன்கள் கிடைக்கும். சாதாரண மனிதர்கள் கண்களுக்கு தெரியாத யமதூதர்கள், யமன் போன்றோர் பசுமாட்டின் கண்களுக்கு தெரியுமாம். அதனாலேயே யாராவது இறக்கப் போகிறார்கள் என்றால் பசுமாடு ரொம்பவே சத்தம் போடுமாம். அகத்திக்கீரையை முனி விருட்சம், வக்ர புஷ்பம் என்றும் அழைப்பார்கள். வானத்தில் அகத்திய முனிவரின் நட்சத்திரம் தோன்றும் நேரம் அகத்திக்கீரையையும் பூ பூப்பதால் இதற்கு அகத்திக்கீரை என்று பெயர் வந்ததாம். வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜை செய்வதால் கண் திருஷ்டி, தீய சக்திகள் போன்றவை வீட்டை அண்டாது. செவ்வாய்க்கிழமை கோமாதா பூஜை செய்வதால் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தடையேதுமின்றி நிறைவேறும். பௌர்ணமி அன்று கோமாதா பூஜை செய்வதால் மகாலட்சுமியின் ஆசியும் அருளும் கிடைக்கும். பசுவை தானமாக கொடுத்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர் அந்த பிரச்சனையிலிருந்து மீள்வார்கள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தீராத நோய் தீரும். பசுமாடு தெய்வமாக வழிபட்டு வருவதால் அடுத்த முறை பசுவை பார்க்கும்போது மறக்காமல் வாழைப்பழம், அகத்திக்கீரையை வாங்கி கொடுத்து எல்லா பாவங்களையும் நீக்கி மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி.